வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஒட்டுமொத்த அதிகாரங்களும் பறிக்கக்கூடிய வகையில் சட்டப்பேரவையில் இன்று 4வது நாள் கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் முற்றிலுமாக கண்டிக்கத்தக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். நேற்றே சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வகையான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு கேட்டுக்கொண்டு இருப்பதற்கான எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, மறுபக்கம் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். உங்களது கவன ஈர்ப்பு தீர்மானமும் நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிலையும் அளித்துவிட்டார். மீண்டும் மீண்டும் எதற்காக அந்த சார் யார் என்பதை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? பொள்ளாச்சி சார்கள் அனைத்தும் இந்த சார் விவகாரத்தில் ஏன் இப்படி குழப்பத்தை உண்டாக்குகிறீர்கள்? இதை வைத்து மலிவான அரசியலை ஏன் செய்ய பார்க்கிறீர்கள் என்று சபாநாயகரை கேட்டுவிட்டார். தலைவராக நீங்கள் இருந்ததற்கு பதிலாக ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயம் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிச்சயமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கும். மக்களுக்கு தேவையான திட்டங்களை அவர் எடுத்துரைத்து வைத்திருப்பார். ஆளும் கட்சி செய்த தவறை சட்டசபையில் கூறியிருப்பார். ஆனால் பொதுவெளியில் நடக்கக்கூடிய விஷயத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வருவது மிக மிக தவறானது என்றும், கடந்த ஆண்டு ஆளும் கட்சியினர்கள் சொன்ன சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதா நிறைவேற்றப்படவில்லையா அதை மட்டும் நீங்கள் பேசினாலே உங்களது தொகுதி வளர்ச்சியடையும். மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் அது ஏற்படுத்தும். அதை விட்டுவிட்டு மலிவான அரசியலை செய்வதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்முன்னாலேயும் ஓபிஎஸ் அவர்களது கண்முன்னாலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிக மோசமான முறையில் அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய வகையில்தான் சபாநாயகர் செயல்படுத்தி இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக கூறி சென்று விட்டார். முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது அதிகாரங்கள் பறிக்கப்படக்கூடிய வகையில்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் சபாநாயகர் அப்பா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்விக்கு எடப்பாடியே காரணம் என்பது இதன் மூலமாக தெரிகிறது என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப்